உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இறை வார்த்தையை உலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறை தூதராய் இம்மண்ணில் அவதரித்து வரம் நல்கும் வள்ளலாம் நம் புனிதர் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியார். இயற்கையின் அழகில் தென்னை மரங்கள் சூழ பசுமையான வயல்வெளிகளில் நடுவே வானளாவிய கோபுரங்கள் உயர்ந்து நிற்க, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை போகும் வழியில் இறையருளை பெற்றுத்தரும் புனித அந்தோனியார் திருத்தலம் தஞ்சை மறை மாவட்டம் வீரக்குறிச்சி சுக்கிரம்பட்டியில் பொறுப்பீடம் அசைக்கப்பட்டு அவற்றின் நடுவே புனித அந்தோனியார் அழகுற வீற்றிருந்த இத்திருத்தலம் நாடி வருவோருக்கும் நம்பி வருவோருக்கும் இறையருளை பெற்று தருகிறார். கிபி 1712 ஆண்டில் தற்போதுள்ள கோயிலின் தென்புறத்தில் பரந்த விரிந்த விழுதுகளை கொண்ட பெரிய ஆலமரம் இருந்தது. வீரமாமுனிவர் கிறிஸ்துவத்தை போதித்து வரும் காலத்தில் மரவ நாட்டிலிருந்து தஞ்சைக்கு வழியாக போகும் பொழுது நிழலுக்காகவும் ஓய்வெடுப்பதற்காகவும் இவ்வாலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்தார் என்றும், அப்பொழுது புனித அந்தோனியார் சுரூபத்தை வைத்துவிட்டு போனதாக இப்பகுதி மக்களால் இன்றும் பாரம்பரிய செவிவழி செய்தியாக கூறப்படுகின்றது. இவ்வாறு வீரமாமுனிவர் வைத்துவிட்டு சென்ற வல்லமை மிக்க புதுமை வாய்ந்த புனித அந்தோனியார் சிறுபம் வெளிப்பட்டதை இப்பகுதி மக்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஆலமரத்தை சுற்றிலும் இருந்த அடர்ந்த காட்டை அழித்து சுத்தம் செய்யும் போது இந்த சுரூபம் கண்டெடுக்கப்பட்டதாகவும், நோயுற்ற பலரும் இவ்விடத்தில் புனித அந்தோனியாரிடத்தில் ஜெபித்ததால் குணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு குணம் பெற்றோரின் கனவில் புனித அந்தோனியார் தோன்றி ஒரு கோவில் கட்டி வழிபடுமாறு கூறியதாகவும், எனவே எல்லாரும் சேர்ந்து ஆலமரத்தின் கீழ் ஒரு குடிசை கோவிலை கட்டி அங்கு புனித அந்தோனியார் சுரூபத்தை வைத்து வணங்க தொடங்கினார்கள். இது போன்ற பல புதுமைகளை கண்ட கேட்ட மக்கள் நாளுக்கு நாள் புனித அந்தோனியார் பக்தியில் வளர ஆரம்பித்தார்கள். 16ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினத்திலிருந்து குருக்கள் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு தொடக்கத்தில் போர்த்துகீசிய பிரான்சிஸ்கன் சபை துறவிகளும், அவர்களை தொடர்ந்து இயேசு சபை குருக்களும், அதன்பின் மயிலாப்பூர் மறை மாவட்டத்திலும், அதன்பின் 1952ஆம் ஆண்டில் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலும், பிறகு பட்டுக்கோட்டை பங்கிலிருந்த கப்பூச்சியன் குருக்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தையும் புனித அந்தோனியாரின் பக்தி முயற்சியையும் இப்பகுதிகளில் பரப்பினார்கள். எனவே பக்தர்கள் தொகையும் வளர ஆரம்பித்தது. புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த புதுமையினால் அவரை தரிசிக்க வந்த மக்கள் கொடுத்த காணிக்கைகளை கொண்டு கிராமத்தார்கள் தங்களது உழைப்பையும் கொடுத்து ஆலமரத்திற்கு வடக்கே ஒரு கோவிலை கட்டினார்கள். அங்கே பதுவை புனித அந்தோனியாரின் சுரூபத்தை இக்கோவிலில் வைத்து வழிபட்டனர். இக்கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் நிர்வாகம் முதலில் சுக்கிரம்பட்டி வீரக்குறிச்சி கிராமத்தின் மக்கள் பொறுப்பில் இருந்தது. 1993இல் மேமிகு பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி அவர்களின் அனுமதியுடனும் நிதி உதவியுடனும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆலய கட்டிட பணி தொடங்கப்பட்டது. உயர்ந்த கோபுரங்களை கொண்டு 130 அடி நீளமும் 33 அடி அகலமும் கொண்ட வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆலயம் கட்டப்பட்டு 3/12/1996 தஞ்சை மேதகு ஆயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டகை அவர்களால் புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. ஒளி சுடராய் வீசும் பொன் பீடத்தில்
அழகு பழங்கால கட்டிடக்கலை அம்சங்களோடு கட்டப்பட்டு அதன் நடுவே அற்புதம் புரியும் புனித அந்தோணியாரின் அருளிக்கம் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடத்தின் 3 பக்கங்களும் அழகு வேலைப்பாடுகளோடு அதன் நடுவே நற்கருணை கதிர் பாத்திரம் செதுக்கப்பட்டுள்ளது. இப்பொன் பீடத்தின் நடுவே அமைந்துள்ள புனித அந்தோணியார் சுரூபம் மற்ற அந்தோணியாரின் சுரூபத்தை விட வித்தியாசமாக ஒரு கையில் விவிலியமும் மறு கையில் இயேசுவின் திருச்சிலுவையையும் தாங்கி நிற்பதும், இறைவார்த்தை வாசியுங்கள், நம்புங்கள், இறையரசுக்கு வாருங்கள் என்றும் தீய வினைகள் தீய சக்திகளை திருச்சிலுவையின் வழியாக விரட்டுவது போலவும் இப்புதுமை புனித அந்தோணியார் சுரூபம் உள்ளது. வீரக்குறிச்சி சுக்கிரம்பட்டி பங்கு 2013 தனி பங்காக தஞ்சை முன்னாள் ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் உயர்த்தினார்கள். புனித அந்தோணியாரின் பொன் பீடம் கட்டப்பட்டு 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 அன்று தஞ்சை முன்னாள் ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டது. பதுவை புனித அந்தோணியாரின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பின் வருகின்ற 40ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே வீரக்குறிச்சி சுக்கிரம்பட்டி புனித அந்தோணியாரின் திருத்தலம் தமிழக அரசால் வழிபாட்டு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசு கெஜெட்டில் அறிவிப்பு ஆணையம் வெளியிடப்பட்டுள்ளது. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே, பொன் பீடம் நின்று கூரைகள் போக்கும் கோடி அற்புதரே. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே, விவசாயம் செழித்திடவே தொழில் வளம் பெருகிடவே, விவசாயம் செழித்திடவே தொழில் வளம் பெருகிடவே, உண்மை அன்பு நேர்மை பண்பு உலகில் வளர்ந்திட, உள்ளம் அமைதி கண்டிட, உலகில் வளர்ந்திட, உள்ளம் அமைதி கண்டிட, உன்னதரின் ஆசிரையே எங்களுக்கு தருவீரே, உன்னதரின் ஆசிரையே எங்களுக்கு தருவீரே, இப்போதும் எப்போதும் எமக்கு துணையாய் வருபவரே. தந்தன 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 தானா தந்தான தான தன்னா தந்தான தான தன்னா தந்தன 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 தானா. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே, பொன் பீடம் நின்று கூரைகள் போக்கும் கோடி அற்புதரே. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே.